நீங்களும் நானும் செயல்பட வேண்டிய முதல் குறிப்பு மனதுருக்கத்தோடு, ஒரு ஆத்தும பாரத்தோடு, நல்ல சமாரியனை போல, என் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஐயா? பக்கத்தில் போங்க. விலகி போகிறவனாய் அல்ல, தூரத்தில் பார்த்து அப்படியே போகிறவனாய் அல்ல, கொஞ்சம் பக்கத்தில் போங்க. Go near to the people, reach people. ஜனங்களை போய் சென்றடைகிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. The Great Commission says, அப்படிதான் சொல்லுது, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும், go and reach people. என்னால் என்ன பண்ணால் அவர்கள் மகிழ்ந்திருப்பார்களோ, அவர்கள் துயரத்திலிருந்து ஒருபடி அவர்களை உயர்த்தி பிடிக்க என்னால் முடியும்னா I have to do that. காயங்களை கட்டி தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போனான். இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ இட், கொஞ்சம் கேரி பண்ணுங்க. அவங்கள சில நாட்களுக்கு கேரி பண்ணுங்க, சில நாட்களில் ஜெபத்தில் கேரி பண்ணுங்க, விசாரிக்கிறதுல கேரி பண்ணுங்க, சில நாட்கள் அவர்களை தூக்கி கொண்டே திரிங்க. கொஞ்ச நாளைக்கு அவர்கள் பலன் அடைகிற வரைக்கும், அவர்கள் காயங்கள் ஆறுகிற வரைக்கும் அவர்களை சுமந்து திரிகிறது நம்மேல் விழுந்த கடமை. கொஞ்ச நாளைக்கு அப்படிப்பட்டவர்களை தோளில் சுமந்து திரிகிறது நமக்கு அவசியம். அடுத்த வசனம் சொல்லுது, he pays. கொஞ்சம் பணம் கொடுத்தாரு, 2 பணத்தை கொடுத்தாரு. அச்சரு, தேவைப்பட்டாலும் தர்றேன், என்னால் இயன்றால், என்னால் முடிந்தால் I have to give something. ஆண்டவருக்கு ஏதாகில நான் செய்ய வேண்டியது அவசியம். இதுதான் நல்ல சமாரியன் நமக்கு கற்றுத்தந்தது. வென் யாரின் இளைப்பாறுதல், நீங்கள் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் குவைட் வாட்டரில் அமர்ந்திருக்கிற பொழுது நீங்களும் நானும் செய்யத்தக்கதான முக்கியமான கடமை, முக்கியமான வேண்டுதல், முக்கியமான பரலோகத்தின் எதிர்பார்ப்பு, have a compassion, மனதுருக்கம் உள்ளவர்களாய் மாற வேண்டியது அவசியம். ஜனங்களின் கிட்ட போக வேண்டியது அவசியம். ஜனங்களுக்கு காயத்தை கட்ட வேண்டியது அவசியம். ஜனங்களை தூக்கி சுமக்க வேண்டியது அவசியம். முடிந்தால் என்னால் ஆன உதவிகளை ஜனத்துக்கு செய்ய வேண்டியது அவசியம். நான் இளைப்பாறுகிற பொழுது என் கர்த்தரின் காரியமாய் திரும்ப வேண்டியது அவசியம். என் சகோதரனுக்காய் யுத்த வீரனாய் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டியது அவசியம். ஆமென்.